அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்தில் முழுக்க முழுக்க இன்னைக்கு பார்க்க போகிற கிரகம் சனி கிரகம் பற்றி தான். இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ முழுக்கும் நான் யாரும் சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சனி சனினா யார் நமக்கு என்னன்னு தெரியுன்னா, சனினா ரங்கநாயகி. அதாவது சனினா ரங்கநாயகி. சனிக்கு நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் உண்மை பார்த்தீங்கன்னா உண்மை கிடையவே கிடையாது. சனினா ரங்கநாயகி, அவ்வளவுதான். ரங்கநாயகி. அதாவது மூதேவி. நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா மூதேவி. ஷார்ட்டா சொல்லணும்னா மூதேவி. சனினா யாருன்னு கேட்டீங்கன்னா ரங்கநாயகி. ரங்கநாயகிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மூதேவி. சனியோட காரத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 தடை, 2வது பார்த்தீங்கன்னா தாமதம், 3வது பார்த்தீங்கன்னா நோய், 4வது பார்த்தீங்கன்னா அரக்க குணம், 5வது பார்த்தீங்கன்னா பொறாமை, 'பொறாமை'. இது போல் பார்த்தீங்கன்னா சனிக்கு நிறைய காரத்துவங்கள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 5 காரத்துவங்கள் தான். இது ராசி கட்டம். இது கட்டம் பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக வட்டம் தான் பயன்படுத்தணும். பயன்படுத்துவதற்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டத்தை பயன்படுத்துகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கட்டம் இருக்கு. இதில் சனியோட வீடு எது நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மகரத்தையும் கும்பத்தையும் சொல்லுவீங்க. அது உண்மையா கேட்டீங்கன்னா, அது கிடையவே கிடையாது. இந்த 2 வீடும் சனியோட வீடே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்க இருக்கிற மகரமும் சரி, இங்க இருக்கிற இங்க இருக்கிற கும்பமும் சரி. இங்க இருக்கிற மகரமும் சரி, இங்க இருக்கிற கும்பமும் சரி, இது 2 வீடுமே சனியோட வீடு கிடையாது. அப்ப எது சனியோட வீடு நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மீனம் தான் உண்மையான சனியோட வீடு. மீனத்துக்கு யார் அதிபதின்னு கேட்டீங்கன்னா, சனி தான் அதிபதி. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்க மகரம் கும்பம் சனியோட வீடே கிடையாது. இப்படி ஒரு ராசியே கிடையாது. ஏன்னா இவங்க நிறைய பொய் சொல்லி வச்சிருக்காங்க. இங்க ஜோதிடம் முக்காவாசி தப்பான காரணம், ஒரு பாரம்பரிய ஒரு ஜோதிட முறையால மட்டும்தான் ஜோதிடம் அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாரம்பரிய ஜோதிட முறை இல்லட்டா ஜோதிடம் கொஞ்சம் ஓரளவு நல்லாவாச்சும் இருந்திருக்கும். அந்த ஜோதிட முறையால மொத்தத்துக்கும் ஜோதிடமே கொலாப்ஸ் ஆயிருச்சு மொத்தத்துக்கும். இந்த 2 ராசியுமே இந்த 2 கட்டமே கிடையாது. மீனம் மட்டும்தான் சனிக்கு அதிபதி. நல்லா கவனிச்சுக்குங்க. மீனம் மட்டும்தான் சனிக்கு அதிபதி. இது ராசி அல்லது லக்னம். நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பெரும்பாலுமே மீன ராசி அல்லது மீன லக்கணத்துல பிறக்கிறவங்க 95% 95% ஏழையாகவும்
95% ஏழையாகவும் யோகம் இல்லாமலும் பிறப்பாங்க. மீத இருக்கிற 5% பணக்கார வீட்லயும் யோகத்தோடையும் பிறந்து வருவாங்க. இங்க இருக்கிற 95% பேருமே அதாவது சனி ராசியில அல்லது சனி லக்கணத்துல பிறந்துட்டா இங்க இருக்கிற 95% நீங்க ஏழையா தான் பிறப்பீங்க. எந்த யோகமே இல்லாம தான் பிறப்பீங்க. மீத இருக்கிற 5% மட்டும்தான் பணக்கார வீட்லயும் யோகத்தோடையும் பிறந்து வருவாங்க. நல்லா இதை கவனிச்சுங்க. சனி வயசுல இந்த கிரகம் எந்த நிலையை குறிக்கும், எத்தனை வயசு நிலையை உள்ள ஆண் பெண்களை குறிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரகம், அதாவது முதிர்ச்சி எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 90 டு 100 டு 110 இல்ல 90 டு 100 இந்த இந்த வயசுள்ள ஆண்களையோ பெண்களையோ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மட்டும்தான். வேற எந்த கிரகமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 90 டு 100 இல்லாட்டா 100 டு 110 அந்த வயசு உள்ள ஆண்களையோ பெண்களையோ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சனி மட்டும்தான். வேற எந்த கிரகம் கிடையாது. இப்ப ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரகத்துக்கு 2 கிரகங்கள் நட்பு கிரகங்களாகவும் 2 கிரகங்கள் பகை கிரகங்களாகவும் வரும். இப்ப சனி கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நட்பு கிரகம் பாத்தீங்கன்னா 1 கேது, 2 ராகு. இப்ப பகை கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பகை கிரகம் 1 பாத்தீங்கன்னா சுக்கிரன், 2 பாத்தீங்கன்னா குரு. இது 2மே பகை கிரகங்கள். நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தவங்க சனி ராசியில பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் இந்த பகை கிரகங்கள் வேலை செய்யாது. நீங்க சனி லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா, அதாவது மீன லக்னத்துல பிறந்தீங்கன்னா இந்த 2 தசை நடக்கும்போது ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். 100% லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது வேலை செய்யும் முழுசா. நீங்க அதாவது சனி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இந்த 2 தசை நடக்கும்போதும் கொஞ்சம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இல்லாட்டா இவங்க சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும். குரு ஆதிபத்திய ரீதியா உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும். இந்த 2 தசையும் எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா ஒரு தசை இளமை காலத்திலையும் ஒரு தசை முதுமை காலத்திலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 தசையுமே நீங்க இளமை காலத்திலையும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தசை வரும்போது முதுமை காலத்திலையும் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தசை நடக்கும்போது இப்ப நட்பு கிரக சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நட்பு சேர்க்கை பாத்தீங்கன்னா சனி பிளஸ் கேது, சனி பிளஸ் ராகு, 3வது பாத்தீங்கன்னா ராகு பிளஸ் சனி, 4வது பாத்தீங்கன்னா கேது பிளஸ் சனி. இப்ப பகை கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒன்று பாத்தீங்கன்னா சனி பிளஸ் சுக்கிரன், 2வது பாத்தீங்கன்னா சனி பிளஸ் குரு, 3வது பாத்துக்கிட்டீங்கன்னா
சாரி சுக்கிரன் ப்ளஸ் சனி. 4வதா பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு ப்ளஸ் சனி. நான் இங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் ராசி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ராசி, இதெல்லாம் லக்னம். இது எல்லாமே ராசி, இது எல்லாமே லக்னம். இப்ப நட்பு கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி ப்ளஸ் கேது நட்பு கிரக சேர்க்கை. சனி ராகு நட்பு கிரக சேர்க்கை. ராகு சனி நட்பு கிரக சேர்க்கை. கேது சனி நட்பு கிரக சேர்க்கை. இது 4மே நட்பு கிரக சேர்க்கை. பகை கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி சுக்கிரன் பகை கிரக சேர்க்கை. சனி குரு பகை கிரக சேர்க்கை. சுக்கிரன் சனி பகை கிரக சேர்க்கை. குரு சனி பகை கிரக சேர்க்கை. இப்ப நட்பு இதெல்லாம் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா பகை கிரக சேர்க்கை. இப்ப நட்பு கிரக சேர்க்கையிலே ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி கேதுவும் இந்த சனி ராகு மட்டும்தான். இந்த கேது சனி கிடையாது. இந்த ராகு சனியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நட்பு கிரக சேர்க்கையிலே ரொம்ப யோகமான கிரக சேர்க்கைனா இங்க இருக்க சனி கேதுவும் இங்க இருக்க சனி ராகு மட்டும்தான். பகை கிரக சேர்க்கையிலே ரொம்ப மோசமான கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சுக்கிரன் சனியும் இங்க இருக்க குரு சனியும் தான் ரொம்ப மோசமான ஒரு பலனை தரும். ஏன்னா இப்ப சுக்கிரன் சனி சேர்க்கையில ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறந்து வந்துட்டாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ சுக்கிரன் சனி சேர்க்கையில பிறந்து வந்துட்டாங்கன்னா, அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருக்கிற அதாவது இவங்ககிட்ட இருக்கிற பொன், பொருள், ஆடம்பரம், ஆசை எதுவுமே இல்லாம ரொம்ப அதாவது ரொம்ப அமைதியா, ரொம்ப சோர்வான நிலை, மந்தத்தன்மையோட இருப்பாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப மந்தத்தன்மையோட இருப்பாங்க. அதனால சுக்கிரனோட காரகத்துவத்தை அனைத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும். குரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க செல்வாக்கு மிக்க வீட்ல பிறந்திருப்பாங்க. பண வசதியோட பிறந்து வந்துரு அந்த பண வசதி இருக்கக்கூடிய ஒரு வீட்ல பிறந்து வந்திருப்பாங்க. மரியாதையோட குடும்பத்துல ஒருத்தவங்க வீட்ல பிறந்து வந்திருப்பாங்க. ஆனா இவங்க வளர வளர அதனால பிரச்சனை ஏற்படும். ஏன்னா லக்னத்துல சனி இருக்கு. இதெல்லாம் பாதிக்கப்படும். இந்த காரகத்துவம் குருவோட காரகத்துவம் எல்லாமே மொத்தமா அடி வாங்கும் இந்த கிரக சேர்க்கை. இவங்க வளர வளர இவங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும். இந்த கிரக சேர்க்கையும் அப்படித்தான். சுக்கிரன் சனிக்கும் அப்படித்தான். இவங்க வளர வளர இவங்களோட பொன்பொருள் ஆசை எல்லாத்தையும் துறந்துட்டு மொத்தமா ஒரு முட்டாத்தனம் மாதிரி வீட்டிலேயே ஒரு முடங்கி கிடைக்கிற ஒரு நபரா சுக்கிரன் சனி சேர்க்கை மாத்தி விட்டுரும். குரு சனி என்னன்னா பொது வழியில, அதாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ கண்டிப்பா ஏற்படுத்தும் குரு சனி சேர்க்கை. அதனால ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இப்ப மறுபடியும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பகை கிரக சேர்க்கை சுக்கிரன் குருவும் இந்த 2 தசை நடக்கும்போதும் சனி லக்கணத்துல பிறந்தவங்க, சனி ராசிக்கு சொல்ல கிடையாது, சனி லக்கணத்துல பிறந்துட்டா இந்த 2 தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா இவங்க ஆதிபத்திய காரத்துவ ரீதியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும். இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதுங்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.